Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வட்டப்பம். authentic Kerala ஸ்பெஷல் ரெசிபி. நல்ல வெள்ளை வெளேர்னு பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கிற ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த வட்டப்பம் அரிசியும் தேங்காவும் சேர்த்து செய்கிறோம். ஸோ அந்த தேங்காய் வாசனையோட அட்டகாசமாக இருக்குங்க. ஆவியில் வேக வச்சு செய்கிற ஒரு ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் இந்த கேரளா ஸ்பெஷல் ரெசிபீஸும் ரொம்ப பாப்புலர் ஃபெமிலியருங்க. ஏன்னா கோயம்புத்தூரோட ஒரு பார்டர் பாலக்காடு. ஸோ இங்கே கேரளா ரெசிபீஸும் ரொம்ப ஃபெமிலியர். நான் ரசித்து கற்றுக்கிட்ட இந்த வட்டப்பம் ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட ஒரு ஸ்பாஞ்சியான ஸ்நாக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இந்த வட்டப்பம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுவது அரிசி. இங்கே பச்சரிசி 1 கப்பு எடுத்துக்கிறேன். மாவு பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் இந்த டவுட்டை கேட்குறீங்க. ஸோ இங்கே நான் மாவு இதை அரைக்க தான் போகிறோம். ஊற வச்சு மாவு பச்சரிசியும் எடுக்கலாம். நல்லா 2-3 வாட்டி தண்ணி விட்டு கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. அரிசி நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் இது கூட மற்ற ஒரு சில பொருட்கள் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இருக்கட்டுங்க, ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே 4 மணி நேரம் ஆச்சுங்க. அரிசி நல்லா ஊறியிருக்கு. அரைக்கிறதுக்கு அரிசி ரெடி. இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்தாச்சு. அடுத்தது இது கூட 1 கப்பு துருவின தேங்காய். நல்லா வெள்ளை வெள்ளையர்னு துருவி வச்ச ஃப்ரெஷ்ஷான தேங்காய். ஓடு வரைக்கும் துருவ வேண்டாம், இந்த மாதிரி வெள்ளையாக துருவிக்கோங்க. அப்போ தான் நம்ம வட்டப்பம் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு அழகாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சோறு சேர்த்துக்கலாம். குக்குடு ரைஸு இது சேர்க்கும்போது நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும் நம்ம வட்டப்பம். சப்போஸ் குக்குடு ரைஸ் இல்லைன்னா ஊற வச்ச வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம் 1/2 கப்பு. அடுத்தது சர்க்கரை. நான் இங்கே செய்கிறது ஸ்வீட் வட்டப்பம். இது ஸ்நாக் டைமுக்கு சாப்பிட்ற வட்டப்பம். ஸோ நான் இங்கே 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். இதே வட்டப்பம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். அப்போ நம்ம சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் மட்டுமே போதும். பட் சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வட்டப்பம் கிடைக்கும். ஸ்நாக் டைமுக்கு செய்யும்போது சர்க்கரை ஜாஸ்தியாக சேர்த்துக்கங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனா கொஞ்சம் கம்மியாக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம வட்டப்பம் செய்யலாம். அது வெஜ் நான்வெஜ் கிரேவிஸோட நம்ம தொட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கலர் கொஞ்சம் மாறும். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இங்கே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, சர்க்கரையோடு பிடிச்ச ஏலக்காய் பொடி. ஸோ அதனால தான் அது வெள்ளை கலராக இருக்குது. ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு நான் சர்க்கரையோடு பிடிச்சி வச்சுருப்பேன். அடுத்தது ஒரு 2 சிட்டிகை உப்பு. அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் தூக்கலாக்கி காமிக்கும் இந்த உப்பு சேர்க்கும்போது. அடுத்தது ட்ரை ஈஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மாவை புளிக்க வைக்கிறதுக்கு. இது கடைகளில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுவும் பர்டிகுலர்லி இந்த பேக்கரி ஐட்டம் எல்லாம் விற்கிற கடைகளில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. இது ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான ப்ராடக்ட் கிடையாது. நம்ம ப்ரெட் எல்லாம் செய்யும்போது டிஃபால்ட்டாக இந்த ஈஸ்டெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ப்ரெட்டு பன்னெல்லாம் செய்யறதுக்கு. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி ரைஸாகி வரும். அதில் அந்த ப்ரெட்டு இதெல்லாம் செய்யும்போது நல்லா ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த வட்டப்பமும் நல்லா ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டாக வர்றதுக்கு, சீக்கிரம் அந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு இந்த ஈஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மாவு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி. இப்போ இது ஒரு அகலமான பவுலில் ஊற்றி எடுத்து வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரணும். இப்போ மிக்ஸி ஜாரில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாம் ஃபுல்லாக அலசி ஊற்றியாச்சு. மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். புளிக்கும்போது இன்னுமே கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், மாவு ரெடிங்க. நம்ம இதை தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். மினிமம் ஒரு 3 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சிரும். ஏன்னா ஈஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா. ஸோ டக்குன்னு நல்லா ஈஸியாக புளிச்சிரும். பாருங்கள், இப்போ ஒரு 3 மணி நேரம் கழித்து நான் பார்க்குறேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸாக இருக்குது, நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இது நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்துடலாங்க. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்கு.
இந்த அளவுக்கு புளிச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வட்டப்பம் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மாவை ஊற்றி வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நல்ல ஒரு ரவுண்டான தட்டில் வட்டலில் அல்லது இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் நம்ம இந்த மாவை ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி கேக் டின்னை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெய் அல்லது தேங்காய் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே தேங்காய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது அத்தன்டிக் கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. தேங்காய் சேர்த்து செய்கிற ஒரு ஸ்வீட்டு. அந்த தேங்காய் சேர்க்கும்போது தான் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பக்காவாக இருக்கும். ஸோ தேங்காய் நல்லா சுற்றிட்டு தேய்ச்சி விட்டாச்சுங்க. இப்போ கேக் டின் ரெடி. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு மேலே அந்த ஸ்டீமிங் பிளேட்டை போட்டு விட்டுறலாங்க. நல்லா அது கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கிற கேக் டின் அந்த மேலே வச்சு விட்டு ரெடியாக வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றி விட்டுறலாம். ஒரு 3/4 வாசிக்கு மட்டுமே ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக நிறச்சி ஊற்ற வேண்டாம். ஏன்னா அது வெந்து ரைஸ் ஆகி வரும்போது அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்துக்கான மூடியை டைட்டாக போட்டு விட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. வெந்து வரட்டும். நம்ம ஊற்றின மாவு வெந்து வரக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, அந்த நல்லா உப்பலாகி வந்திருக்கு. இப்போ ஒரு குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணிடலாங்க. மாவு ஒட்டாமல் வருது, ஸோ அப்போனா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளுக்கு வட்டப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் டின் எடுத்து வெளியே வச்சு விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கவிழ்த்து போட்டால் நல்லா எங்கேயும் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக ரவுண்டாக நம்மளுக்கு வட்டப்பம் இந்த கேக் டின்னை விட்டு வெளியே வந்துடும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நான் கவிழ்த்து போடுறேன். அழகாக வட்டப்பம் வெளியே வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு வட்டப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெள்ளை வெள்ளையர்னு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் அந்த பர்டிகுலர்லி அந்த தேங்காய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மைல்டு ஸ்வீட்னஸோட அந்த தேங்காய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்குங்க. அதாவது ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம். ஸோ ரொம்ப லைட்டாக இருக்கும், ஏன்னா இங்கே எண்ணெயெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலை. அப்புறம் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க, வெள்ளை சர்க்கரை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாட்டு சர்க்கரை சேர்த்தும் இந்த ஸ்வீட் பண்ணலாம். அது கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனாக இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அத்தன்டிக் கேரளா ஸ்பெஷல் வட்டப்பம்னா வெள்ளை வெள்ளையன்னு இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதனால தான் நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறேன். ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. அலங்கரிக்க மேலே ஒரு சின்னதாக ஒரு செரி ஃப்ரூட் வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, அழகான அருமையான வட்டப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்குங்க இது. இந்த வட்டப்பம் ஒரு 2 நாள் நம்ம வச்சு கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.